வாசிக்கிற மரணம் பரிந்தும் இருக்கும் தன்னை முற்றிலும் தாழ்த்தினார்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல என்ன வரும் பாத்தீங்கன்னா, he emptied himself அப்படின்னு வரும். அது நேரடியான கண்ணோட்டத்திலும் இருக்கும். அவர் ரத்தம் முழுமையாக அவரை விட்டு வெளியே ஏறுது. அப்பதான் மனிதர்களுக்கு என்ன கிடைக்கும்னா, பாவத்துக்கான ஒரு பலி கிடைக்கும், ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்கும். இன்னும் சொல்லனா, இளைப்பாறுதலில் இருந்த கிறிஸ்து இங்க கோரமான இந்த மரணத்தை ஏன் ஏத்துக்கிறாருன்னா, மரணத்தில் உடையவர்கள் இளைப்பாறுதலை அடையும். கிறிஸ்து சொல்வார், என்னுடைய இளைப்பாறுதலுக்குள் நீங்கள் வாருங்கள். ஏன் சொல்றாருன்னா, அவர் ஏற்கனவே ரெஸ்ட்ல இருக்கிறாரு, இளைப்பாறுதல். ஆனா இளைப்பாறுதலை விட்டுட்டு அடிக்கி போயிட்டார், துன்பத்துக்கு போயிட்டார். ஏன்னா நல்லா தெரியும் மனிதர்கள் இன்னைக்கு எப்படிதான் இருக்கிறாங்க, துன்பத்துல இருக்கிறாங்க. அப்ப அவர்களும் இளைப்பாறுதலுக்குள்ள வரணும்னா, நான் அந்த நிலைமை எடுத்துக்கொண்டாதான் இவர்கள் என் நிலைமைக்கு வர முடியும்ட்டு கிறிஸ்து முழுமையா உள்ள போயிட்டாராம். இப்ப திருப்பி அந்த புழு கிட்ட போலாம். இன்னும் சிவப்பு நிறம் கிடைக்கல. இப்ப கிடைக்கணும்னா யாரோ ஒருத்தங்க போய் அந்த புழுவை என்ன பண்ண, படுத்து எடுக்கணும். காஞ்சிச்சு புழு. இப்ப அடுத்து என்ன பண்ணும், அந்த புழுவை நொறுக்கணும், இடிக்கணும். அப்பதான் என்ன வரும்? பவுடர் ஆகும். இயேசு கிறிஸ்து என்ன தெரியுங்களானாரு? நொறுக்கப்பட்டார். வாசிக்கலாம், ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் என்னன்னாங்களா? அவர் நொறுக்கப்பட்டார். இந்த மாதிரி புழு கிட்ட கூட அதே மாதிரி தான் என்ன ஆகணும்? நொறுக்கப்படணும். ஏன் நொறுக்கணும்? நொறுக்கணும்னா புரியுதுங்களா? நொறுக்கணும் என்ன அர்த்தம்? நசுக்கணும். கிறிஸ்து நசுக்கப்பட்டாரா? சில இதெல்லாம் அறியப்பட்டாரு. அவரை நசுக்குனா அவரு பொடி பொடியாயிட்டு இருக்கணும். நசுக்கப்பட்டாரா? இல்ல. என்ன தெரியுங்களா அதோட அர்த்தம்? அவர் தூக்கி நிற்கிறது என்னன்னா, நம்முடைய பார்வையில சிலுவையுங்க. ஆனா அவர் தூக்கி நிற்கிறது தூக்க முடியாத பாவம். பாவத்தோடைய பாரம் அவர் மேல இருக்கு. அப்ப பாரம் அவர் மேல விழுந்ததுன்னா என்ன ஆகும்னா, அவர் முற்றிலும் நொறுக்கப்படுவார். அந்த நொறுக்கப்படுகிற ஒரு கண்ணோட்டம் தான் கிறிஸ்து அடிக்கப்படுறதுக்கு சமானம். அவர் எந்த அளவுக்கு அடிச்சாங்கன்னா, பாவத்தின் பாரம் அவர் மேல இருந்ததுனால ஒவ்வொரு அடியும் என்னதான் விழுதுதான், ஒரு நொறுக்கப்படுகிற அடியை போலதான் விழுந்தது. அவர் முழுமையாக நொறுக்கப்பட்டார்னா, பாவத்தோடைய முழு நியாய தீர்ப்பும் இயேசு கிறிஸ்து மேல வைக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய பாரம். அந்த பாரத்தை தூக்குனாலே, ஒரு பெரிய கல்லு 100 kg கல்ல தூக்கி செத்து போனாலும் அவங்க என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க? அந்த மனுஷன் கல் விழுந்து நொறுங்கி செத்து போயிட்டாருன்ட்டு. புரியுதா? அப்ப கிறிஸ்து எதை தூக்கி நொறுக்கப்படுறாருன்னா, பாவத்தோடைய முழு பாரம் அவர் மேல் வைக்கப்பட்டிருக்கு. அதை சுமந்து போறார். அதனாலதான் அவருக்கு பல விதமான அடிகள், நீதிக்கு வர தண்டனைகள். இவர் குற்றத்தை ஏற்றுக்கொள்றாருன்னா, குற்றம் உள்ளவர்கள் குற்றம் இல்லாதவர்களாய் மாறணும். அப்ப குற்றம் இல்லாத தான் குற்றவாளியாக காணப்படணும்.